வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல சமீபத்துல ஒரு முக்கியமான பேச்சு பேசப்பட்டிருக்கு. ஆனா அது வெறும் பேச்சில்ல, அதுதான் 2026 தேர்தலுக்கான முதல் அத்தியாயம்னு சொல்லலாம். வாங்க அந்த அரசியல் கணக்குக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆனா அந்த தேர்தலை இப்பவே ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்வியில தான் மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் ஒரு பேச்சோட சுருக்கத்துல ஒரு நீண்ட கால தேர்தல் வியூகத்தோட முதல் படியத்தான். இடம் திமுகவோட முப்பெரும் விழா. நாள் செப்டம்பர் 17, 2025. பார்க்கறதுக்கு அது ஒரு கட்சி விழா மாதிரி இருந்தாலும் அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசின பேச்சு 2026 தேர்தலுக்கான ஒரு அன்அஃபிஷியல் கேம்பெயின் ஸ்டார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோட முதல் அஸ்திரம் என்ன? அது திமுக தங்களை எப்படி மக்கள் மனசுல பதிய வைக்க பாக்குறாங்கங்கிறது தான். திமுக தமிழ்நாட்டோட நிரந்தர சூரியன். மத்த கட்சிகள் மாதிரி அது மறைஞ்சு போகாது. இது ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகள். இது சும்மா ஏதோ கவிதை மாதிரி சொல்லிட்டு போன விஷயம் இல்ல. இதுதான் அவரோட கட்சிக்கு அவர் கொடுக்க நினைக்கிற ஒரு பிரம்மாண்டமான அடையாளம். சிம்பிளா சொல்லணும்னா, நாங்க தான் பெர்மனன்ட், நாங்க தான் ஸ்ட்ராங் அப்படின்னு மக்களுக்கு சொல்றாரு. அப்போ இந்த நிரந்தர சூரியன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? 4 முக்கியமான விஷயம் இருக்கு. 1, திமுக தமிழ் மண்ணுல ஆழமா வேர்விட்ட கட்சி. 2, அவங்க பாலிசி எல்லாம் ஸ்டேபிளானது, நிலையானது. 3, கொள்கை ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி. கடைசியா, அரசியல்ல அவங்க ஒரு நிரந்தரமான சக்தி. சுருக்கமா சொன்னா, நாங்க நேத்து பெய்த மழையில முளைச்ச காளான் இல்ல, எப்பவுமே இங்கதான் இருப்போம்னு சொல்றாங்க. எந்த ஒரு கதையிலயோ ஹீரோவை பவர்ஃபுல்லா காட்டணும்னா ஒரு வில்லன் வேணும் இல்லையா? அதே ஃபார்முலா தான் இங்கேயும். திமுக தங்களை ஹீரோவா காட்டிக்க அவங்களோட எதிரிகளை எப்படி வில்லனா சித்தரிக்கிறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த தாக்குதலோட மைய புள்ளியே 2 வார்த்தைகள் தான். 1, அவங்க ஃபாலோ பண்ற அண்ணாயிசம். இன்னொன்னு, அவங்க எதிராளி மேல சுமத்துற அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது சும்மா சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல. அதிமுகவை குறிவச்சு சொல்லப்பட்ட நேரடி அட்டாக். அதாவது, நீங்க டெல்லிக்கு அடிமையா இருக்கீங்கன்னு சொல்றதுதான் இதோட அர்த்தம். இங்கதான் இந்த ஐடியாலஜி வார் ஆரம்பிக்குது. பாருங்க, ஒரு பக்கம் திமுக நாங்க தான் அண்ணாயிசத்தோட பாதுகாவலர்கள், தமிழ்நாட்டோட உரிமைகளை காப்பாற்றுறவங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுகவை பார்த்து நீங்க அடிமைத்தனத்தை ஏத்துக்கிட்டு பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னு ஸ்டாலின் நேரடியா குற்றம் சாட்டுறாரு. இதனால இந்த எலெக்ஷன் வெறும் 2 கட்சி மோதுறதில்ல, 2 கொள்கைகள் மோதுற யுத்தம்னு ஒரு களத்தை உருவாக்குறாரு. அதிமுகவுக்கு அடுத்து ஸ்டாலினோட டார்கெட் லிஸ்ட்ல இருக்கிறது பிஜேபி. அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னென்ன? இந்தி திணிப்பு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமா பவரை பிடிக்க பாக்குறது, தமிழ்நாட்டோட உரிமைகளை தடுக்கிறது. இப்படி அவர் சொல்ற எல்லா புகாருக்கும் ஒரே ஒரு அர்த்தம்தான்: மாநில சுயாட்சிக்கு ஆபத்து வந்திருக்கு. இதன் மூலியமா ஸ்டேட் ரைட்ஸோட ஒரே கார்டியன் நாங்க தான் அப்படிங்கிற இமேஜ பில்ட் பண்ண பாக்குறாங்க. ஓகே, பழைய எதிரிகளை மட்டும் இல்ல, புதுசா அரசியலுக்கு வர்றவங்களையும் ஸ்டாலின் விட்டு வைக்கல. சரியான கொள்கை சித்தாந்தம் இல்லாத கட்சிகளெல்லாம் காணாம போயிடும்னு அவர் சொல்றாரு. இது யாருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் மாதிரி புதுசா வர கட்சிகளுக்கு இது ஒரு மறைமுகமான வார்னிங். எங்கள மாதிரி ஐடியாலஜி பேஸ் இல்லைன்னா நீங்க ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற மெசேஜ். சரி, மேடையில பேசுறது, கொள்கை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ ஸ்டாலின் பேசினதெல்லாம் எப்படி ஒரு ஆக்ஷன் பிளானா மாறுதுன்னு பார்க்கலாம். கட்சியை எலெக்ஷனுக்கு தயார் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஒரு 3 ஸ்டெப் பிளான் இருக்கு. ஸ்டெப் 1, முப்பெரும் விழா மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்தி இப்போ இருக்கிற கட்சி தொண்டர்களை எனர்ஜைஸ் பண்றது. ஸ்டெப் 2, புதுசா மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்தி கட்சிக்குள்ள புது ஆட்களை கொண்டு வர்றது. ஸ்டெப் 3, கட்சிக்குள்ள டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி எல்லாரையும் ஒரே டீமா மாத்துறது. இது சும்மா பேச்சுக்கு சொல்றதில்ல, ஒரு பக்காவான ஆக்ஷன் பிளான். அந்த ஆக்ஷன் பிளானோட ஸ்கேல் எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு மெம்பர்ஷிப் கேம்பெயின் நடத்துறாங்க. அவங்களோட டார்கெட் என்ன தெரியுமா? 1 கோடிக்கும் மேல புது மெம்பர்ஸ். யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவங்களோட பேஸ ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு. சரி, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி, அட்டாக், கிரவுண்ட் ஒர்க், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணா 2026 எலெக்ஷனுக்கான களம் எப்படி செட் பண்ணப்படுதுன்னு நமக்கு தெளிவா புரியும். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? திமுகவோட 2026 ஸ்ட்ராட்டஜிய சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல தமிழ்நாட்டோட உரிமைகளை காக்கிற ஒரே கட்சி நாங்க தான் காட்டிக்கிறது. 2வது, அதிமுகவை ஒரு அடிமை கட்சி மாதிரியும் புதுசா வர்ற கட்சிகளை சந்தர்ப்பவாதிகள் மாதிரியும் சித்தரிக்கிறது. 3வது,
ரொம்ப முக்கியமா எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களோட மைண்ட் செட்டை தங்களுக்கு சாதகமா மாத்துறது. கடைசியா இந்த தேர்தல ஸ்டேட் ரைட்ஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு போராட்டமா மாத்துறது. இதுதான் உங்களோட ஓவரால் கேம் பிளான். இப்போ போர்க்களம் ரொம்ப சீக்கிரமாவே ரெடி ஆயிடுச்சு. கொள்கைதான் முக்கியம்னு சொல்லி திமுக போடுற இந்த கணக்கு 2026ல ஒர்க் அவுட் ஆகுமா? மக்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்க? இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இதுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம கொஞ்ச காலம் காத்திருந்து தான் பார்க்கணும்.